நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய இன்றியமையாத ஒரு ஃபியூயல்னால் அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்பிஜி. நம்ம வீட்டில் ஸ்டவ் எல்பிஜி ஸ்டவ்ஸ் இருக்குது, அந்த காரு நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் இந்த எல்பிஜி கேஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பட் இந்த எல்பிஜி கேஸ் வந்து எப்படி உருவாக்குறாங்க, வாட் இஸ் த ப்ராசஸ் டு மேக் திஸ் எல்பிஜி அப்படிங்கிறதையும், இந்த எல்பிஜி வந்து என்ன மாதிரியான ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும், இந்த எல்பிஜிக்கு உண்மையாகவே மனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, கபிலன் குமர் வடிவேல். ஏன்னா எல்பிஜி கேஸ், அதாவது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கூகுளும் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ரொம்ப காலமாக நம்மளும் கூவிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதில் வந்து ஒரு பகுதியாக வந்து இந்த கேஸஸ் இருக்குது. எஸ், இந்த எல்பிஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயிலேருந்து தான் கிடைக்குது. இந்த க்ரூட் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடியிலேருந்து எடுத்து அதை ரிக் பண்ணி எடுத்து, அது பேர் ரிக்கிங்னு சொல்லுவாங்க, எடுத்து அதை வந்து ரீஃபைன் ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்பிஜி கிடைக்குது. இந்த ரீஃபைன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆயில் ரெஃபினரியில் இந்த க்ரூட் ஆயிலை ஃபஸ்ட்டு ஒரு பாய்லரில், ஒரு பிரைமரி ப்ரிலிமினரி பாய்லர் ஒன்று இருக்கும், அந்த பாய்லரில் விட்டு ஹீட் பண்ணுவாங்க. அப் டு 65 டிகிரி வரைக்கும் அதில் ஹீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹீட்டான அந்த க்ரூட் ஆயிலை எடுத்துகிட்டு போய் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, லைக் ரேடியேட்டர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே டியூப்ஸ் நிறையா இருக்கும். அந்த டியூபுக்குள்ளே இந்த க்ரூட் ஆயிலை விடுவாங்க. இந்த ஷெல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட்டான ஸ்டீம் வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ அப்போ ஸ்டீமில் இருக்கிற அந்த ஹீட் வந்து அந்த க்ரூட் ஆயிலை இன்னமும் ஹீட் பண்ணி வெளியே கொடுக்கும். திருப்பியும் அதை அப்படியெல்லாம் பண்ண முடியாது, திருப்பியும் அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த ஸ்டேஜில் உள்ள ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் கொடுப்போம். இப்படி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராசஸை பண்ணி 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 அப் டு 350 to 400 செல்சியஸுக்கு அந்த க்ரூட் ஆயிலை ஹீட் பண்ணி கொண்டு போய் காலம்னு சொல்லுவாங்க. காலம்னா ஒரு பெரிய பைப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு நல்ல இவ்வளோ பெரிய பைப்பு, அந்த பைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலம்னு சொல்லுவோம். ஸோ அதில் போய் விட்டு அதுவும் ஹீட்டில் தான் இருக்கும், அதுவும் ஒரு வகையான ஒரு பாய்லர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருந்து ஒவ்வொன்றா பிரிப்பாங்க. சொல்லுங்கள், க்ரூட் ஆயிலிருந்து என்னெல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள், கூகுள் பண்ணாதீங்க. இப்போ கண்ணுக்கு உங்களுக்கு இப்போ தோன்றதை மட்டும் சொல்லுங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆஸ் யூஸ்வல், பெட்ரோலு, டீசலு, கேஸு, தாரு, வாக்ஸு, அப்புறம் க்ரீசஸ், ஆயில்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்க்ளூடிங் மேக்கப்லாம் போகிறோம் இல்லையா, அது முதற்கொண்டு ஆயில் அண்ட் கேஸ் இந்த க்ரூட் ஆயிலிருந்து தான் வருது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸு, பாலிமர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாமே இப்போவே கிடச்சிருமா தான், இதை வந்து க்ரூட் ஆயிலேருந்து காய்ச்சல் கிடைக்குமா? கிடையாது. ஸோ அதுக்குன்னு சில ப்ராசஸ், ஒவ்வொரு இப்போ பெட்ரோல்னால் அதுக்கு சில ப்ராசஸ் பண்ணணும், டீசல்னால் அதுக்கு சில ப்ராசஸ் பண்ணணும், இதில் அடுத்து செகண்டரியாக நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வீட்டில் நம்மலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த எல்பிஜி அப்படிங்கிறது 2 மேஜரான கேஸோட காம்போசிஷன்ஸ் தான். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி டைமர் வேணுனாலும் வச்சு விட்ருங்கப்பா, கமெண்ட்டில் சொல்கிற வரைக்கும் ஒரு 10 செகண்டில் நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், இந்த டைமர் எப்படி வைப்பீங்க? டைமர் ஓட வைப்பீங்களா? வைங்க. ஓகே, ஸோ கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல, கூகுள் பண்ணால் தெரிஞ்சிட போகுது எல்லாருக்குமே. ப்ரொபைன் அண்ட் பியூட்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபைன், பியூட்டைன், இந்த 2 கேஸோட மிக்சர் தான் உங்களுக்கு எல்பிஜி. இதுதான் இதில் என்ன பெரிய விசேஷம், அவ்வளோதான், நான் மிக்ஸ் பண்ணால் போதுமில்லனா? சூப்பர், மிக்ஸ் பண்ணால் தான் போதும் தான். ஜென்ரலாக இந்த கேஸ் எல்லாமே கேஸாக தானே இருக்கணும், ஏன் இதை வந்து லிக்விடாக மாற்றுறாங்க? உங்களுக்குலாம் வேறு வேலை பொழப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அதையும் நான் தேடி கண்டுபிடிச்சோம். என்னென்னா, நீங்கள் இந்த கேஸை கேஸாகவே வச்சுருந்தா, உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் வந்துன்னா ஒரு 14 kg இருக்கும். இந்த 14 kg கேஸை நீங்கள் கேஸாக வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணுறக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பெரிய டங்கு கட்ட வேண்டியிருக்கும். எஸ், ஸோ இதை லிக்விடாக மாற்றினா மட்டும்தான் ரொம்ப கம்மியான இடத்துல நிறையா கேஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த கேஸை லிக்விட் ஃபார்முக்கு நம்ம மாற்றுறோம். சரி, ஒரு கேஸை எப்படி நம்ம லிக்விட் ஃபார்மாக மாற்றுறது அப்படின்னா, அதனையே கூல் பண்ணும்போது அந்த கேஸை நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா அது லிக்விடாக மாறிடும், அவ்வளோதான். சிம்பிளாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு நீங்கள் அதை லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா கூல் பண்ணணும். எவ்வளோ வரைக்கும் கூல் பண்ணணும் அப்படின்னா -400 டிகிரி, அப்ராக்சிமேட்டாக 398 சம்திங் இருக்கும். ஸோ 400 டிகிரி மைனஸில் அதை கூல் பண்ணணும். அந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகும், ஆக்சிஜனு தண்ணியாக மாறும், விச் மீன்ஸ் லிக்விடாக மாறும். தண்ணியாக இல்லை, லிக்விடாக மாறும். இதுதான் நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயும் அண்ட் தென் மற்ற நம்ம பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜனை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி -400 டிகிரி இருக்குது இல்லையா? ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கதைக்கு வருவோம். நம்ம எல்பிஜி கேஸில் ப்ரோபைன், பியூட்டேன் 2 கேஸ் சொன்னேன்.
இப்போ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிக்விடாக மாற்றி மிக்ஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? அப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரொப்பைனை வந்து லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா -42 டிகிரியில் தான் இந்த ப்ரொப்பைன் கேஸ் வந்து லிக்விடாக மாறும். இந்த பியூட்டன் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு கீழே போனாவே நம்ம லிக்விடாக மாறுவாப்பில். யோசிச்சு பாருங்கள் மக்களே. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும், ரெண்டையும் கரெக்டான காம்போசிஷன்ஸில் கலக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எல்பிஜி கேஸ் கிடைக்கும். எஸ், அதாவது ப்ரொப்பைன் வந்து பார்த்தீங்கன்னா 40% அண்ட் தென் பியூட்டன் வந்து 60% இருக்கும். சில இடத்துல 65-35 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டே ரேஷியோஸில் தான் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எல்பிஜி கேஸ் வருது. இதை எவன்டா யோசிச்சான், இதை எவன்டா கண்டுபிடிச்சான் அப்படின்னு அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க போகும்போது தான் அதை கண்டுபிடித்தவர் அமெரிக்கன் சயின்டிஸ்டான டாக்டர் வால்டர் ஸ்னெல்லிங் அப்படின்னு ஒருத்தர். ஸ்னெல்லிங்னா ஸ்னெல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது இவராக இருக்குமோ நான் யோசித்தேன். அந்த ஸ்னெல்ஸ்லாவுக்கும் இந்த ஸ்னெல்லுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஸோ டாக்டர் வால்டர் ஸ்னெல்லிங் அப்படிங்கிறவர் தான் 1912 வருஷமே இந்த எல்பிஜியை கண்டுபிடிச்சிக்கிறார். எஸ், ஓகே. இப்போ என்ன இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இந்த எல்பிஜியில் இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா மைனஸில் டெம்பரேச்சர் வந்து மைனஸில் இருக்கும். அப்போ அந்த மைனஸில் இருக்கும்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சரோ ஒரு கொண்டு போகிறதுக்கு ஒரு டேங்கோ ஒரு வெசலோ பைப்லைன்ஸு இதெல்லாமே தேவைப்படும் இல்லையா? இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கிரியோஜெனிக் பைப்லைனில் பண்ணுவாங்க. அது என்ன கிரியோஜெனிக் பைப்லைன், கிரியோஜெனிக் இன்ஜின் அந்த மாதிரிலாம் நானும் கேள்விப்பட்டீங்க, சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் கிரியோஜெனிக் பைப்லைன், கிரியோஜெனிக் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே வருது. இவங்கெல்லாம் யாரா அப்படின்னு பார்த்தா இந்த -டிகிரியில் இருக்குது இல்லையா, இந்த மைனஸில் இருக்கும்போது வெளியிலிருந்து எந்த கேஸும் உள்ள, அதாவது எந்த டெம்பரேச்சரும் உள்ளே போய் அந்த டெம்பரேச்சரை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக கிட்டத்தட்ட இதோட இன்சுலேஷன்ஸ் எல்லாமே ஒரு 6 லேயராக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால் உள்ளுக்குள்ளே என்ன டெம்பரேச்சர் பைப்லைனுக்குள்ளே மெயின்டைன் ஆகுதோ அதே டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிற காரணம் தான் கிரியோஜெனிக் பைப்லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து நம்ம கதைக்கு வருவோம். இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மிக்சர்ஸ்லாம் போட்டு ரெண்டையும் கரெக்டான டெம்பரேச்சர்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளோட வீட்டில் உள்ள ஒரு எல்பிஜி சிலிண்டர், ஒரு நார்மல் சிலிண்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ண டொமஸ்டிக் சிலிண்டரில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஆச்சு. ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேஸுக்கு ஸ்மெல் அடிக்குமா அப்படின்னா நானும் அடிக்குன்னு தான் சொன்னேன். என் மண்டை மலையாக போட்டு சொன்னாங்க, தம்பி எல்பிஜி கேஸுக்கு ஸ்மெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ரொப்பைனுக்கும் பியூட்டைனுக்கும் எந்த ஸ்மெல்லும் கிடையாது, எந்த கலரும் கிடையாது, ஆக மொத்தம் எதுவுமே கிடையாது. நோண்டும் பார்க்க முடியாது, கண்ணிலையும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட காற்றை விட மோசமான ஒரு பீஸு தான் இந்த 2 பீஸும். சரி, இதுக்கு அப்புறம் வீட்டில் உள்ளது மட்டும் வாசம் அடிக்குதே ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் மெர்காப்டன் அப்படின்னு ஒரு விஷயம் இது கூட ஆட் பண்ணுறோம். எஸ், இந்த எல்பிஜி கேஸ் கூட எத்திலின் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் உள்ளுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறதுனால தான், ஒரு கெமிக்கல் உள்ள ஆட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வீட்டில் கேஸு வாசம் அடிக்குது. அதையா சார் அதை போட்டு சேர்த்து விட்டாங்க, நாற்றம் அடிக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த கேஸ் வந்து இந்த ப்ரொப்பைனும் பியூட்டனும் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு சென்சார்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த கேஸ் வந்து ஃப்ளேமபிள் கேஸு, வெடிக்கக்கூடிய கேஸு வேறு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேஸ் வெளியே லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ வீட்டுக்கு ஒரு சென்சாரை வச்சுட்டு சுத்த முடியும். அதை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி அதுக்கு வாசனையை உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த எத்திலின் மெர்காப்டனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு 15 கிராம் 15 கிராம் 1 லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடுத்த விசேஷம் வரேன். இந்த எல்பிஜி கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுமா, வெடிக்குமா? கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இது படிக்கும்பொழுது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம். இந்த எல்பிஜி கேஸ் காற்றுல இருக்குது. நம்ம இப்போ இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமுக்குள்ள எல்பிஜி கேஸை ஃபைங்க திறந்து விட்டுட்டேன், தீக்குச்சி பற்ற வச்சா டம்முன்னு வலிக்குதான், டம்முன்னு தீ பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிடிக்கும். ஆனால் எப்போ பிடிக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதாவது இந்த ரூம்குள்ள இருக்கிற காற்றுல 1.8% மட்டும்தான் எல்பிஜி இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு சுரணை இருக்காது. 1.8%, 100% காற்று இருக்குன்னா அதில் 1.8% மட்டும்தான் எல்பிஜி இருக்குது அப்படின்னா அங்கே தீ பிடிக்காது, வெடிக்காது, எதுவும் செய்யாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, இதுவே 1.8%க்கு மேலே அப் டு 9%க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நான் காலி அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாருமே காலி, பக்காவாக தீ பிடிக்கும். எஸ், ஸோ காற்றுல இந்த எல்பிஜி கேஸோட 1.8 to 9%க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எரியும், வெடிக்கும், என்ன வேணாலும் பண்ணும். அதுவே 9%க்கு மேலே போச்சுனாலும்
நம்மளால் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் தீக்குச்சி உரசினா கூட தீ பிடிக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எப்படி சார் வீட்லலாம் எரியுது? எஸ், வீட்டில் எரியும். கேஸுக்குள்ளே பற்ற வச்சு உள்ளுக்குள்ளே போட்டு பாருங்கள், எரியாது. அது ஆக்சிஜன் வேணும் எரியறதுக்கு. ஸோ அதான் விசேஷம். ஸோ இது 9% மேலே போகுது அப்படின்னா ஆக்சிஜனோட கண்டென்ட் கம்மியாகிடும். அதனால் இது தீ பிடிக்காது, வெடிக்காது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ அப்போ இந்த கேஸஸ் தான் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு கேஸை வச்சு ஈஸியாக டீ குடிக்கிறோம், பால் குடிக்கிறோம், தோசை சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம், பிரியாணிலேருந்து எல்லாமே இந்த கேஸை யூஸ் பண்ணி செய்கிறோம். அழகாக உடம்பு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எல்பிஜி கேஸை யூஸ் பண்ணி காருக்கு ஃபியூலாக யூஸ் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றியும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த சிஎன்ஜியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது கிடச்சுன்னா அதை பற்றி வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கும் அந்த வீடியோ போடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி வைங்க, பார்ப்போம். ஓகே. இப்போ எல்பிஜி பற்றின ஓரளவுக்கு தகவல் உங்களுக்கு கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ரீகேப்பாக நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த எல்பிஜிங்கிறது ப்ரொபைன் பியூட்டைன் கேஸோட மிக்சஸ். இந்த ப்ரொபைன்கிற கேஸ் வந்து பார்த்திங்கன்னா -42 டிகிரியில் தான் லிக்விடாக மாறும். ஏன் லிக்விடாக வச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் ரொம்ப பெருசாக இருக்கும் கேஸாக இருக்கும்போது. அதனால் அதை வந்து லிக்விடாக பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக ஒரு கம்ப்ரஸ் பண்ணி வச்சோம்னா தான் அது வெளியே வரும்போது ப்ரெஷராக வரும்போது நம்ம எரிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸை எப்படி தயாரிக்கிறாங்க, இதில் நம்மளுடைய பங்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதை பற்றி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும்னா கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெய்வ குத்தமாக இருங்கய்யா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச்.